இந்த ஒரு காரணத்தினால தான் மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் சகுனி கிட்ட தோத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்துல ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை தோத்துக்கிட்டு வராங்க. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட் கண்ட்ரோல். இந்த மைண்ட் கண்ட்ரோல் மட்டும் கரெக்டா இல்ல அப்படின்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஒரு ஸ்டாக்ல என்டர் ஆகும் போதே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, அந்த ஸ்டாக் வந்து மேல ரேலி ஆச்சுன்னா எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வந்தா போதும், அதே மாதிரி அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவா போச்சுன்னா என்னோட லாஸ் இது வந்தா போதுங்கிறத ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட்டை கண்ட்ரோல்டா வச்சுக்காதனால அந்த ஸ்டாக் வந்து மேல ரேலி ஆனாலும் அவங்களுடைய டார்கெட்டுக்கு ரீச் ஆனாலும் அவங்க அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ற மாதிரி வந்தாலும் இல்ல திருப்பி மேல போயிருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. இந்த ஒரு பிஹேவியர் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ரொஃபஷனலா பார்க்காம கேம்பிளிங்குள்ள போக வச்சிருக்கு. கன்க்ளூஷனா என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதை விட உங்க மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.